லாவணி அவர்கள் இங்கே வந்திருக்க எல்லா ப்ரெஸ் மீடியா காஸ்ட் அண்ட் க்ரூ வேடுவன்லேருந்து எல்லாருக்குமே வணக்கம். எங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்காக, வேடுவனை சப்போர்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் எல்லாரும் வந்திருக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோடய முதல் வெப் சீரிஸ் வேடுவன்னு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதில் வந்து எனக்கு காஸ்ட் பண்ணதுக்கு பவன் சார், கௌஷிக் சார் அண்ட் சாகர் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். கௌஷிக் சார் எனக்கு கால் பண்ண, நான் ஒரு ஜீ5ஓட புல்லட் ஆப்பில் வந்து ஒரு வெப் சீரிஸ் ஒன்று பண்ணியிருக்கேன், ஒரு ஷார்ட் சீரிஸ் ஒன்று பண்ணியிருக்கேன். அதில் வந்துட்டு நேரில் ஷூட் நடக்கும்போது வந்து பார்த்துட்டு இன்ட்ரோ கொடுத்துட்டு கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு 2 days 3 days கழிச்சு எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு வெப் சீரிஸ் ஒன்று பண்ணுறோமோ, ஒரு கேரக்டருக்கு ஒன்று இருக்குது, அது ஹீரோயின் நம்ம சொல்ல முடியாது, பட் ஆனால் அதில் வந்து ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லான கேரக்டர், நல்ல கேரக்டர், நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரிங்க சார், ஓகே பண்ணலாம். ஒரு கேரக்டர் வந்து ஹீரோயினாக தான் பண்ணணும் அப்படின்றது இல்லை, ஒரு கேரக்டர் வந்து மக்களுக்கு அது வந்து இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்குது, அது பார்க்க வந்து ரொம்ப விருப்பப்படுற மாதிரி இருக்குது, ரசிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அந்த கேரக்டர் வந்து நான் பண்ணுறதுக்கு ரெடி அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தேன். ஸோ கௌஷிக் சார் வந்து அப்புறம் பவன் சார் வந்துட்டு பேசியிருந்தார். பேசிட்டு கதை சொன்னார். அவர் கதை சொல்கிற ஒரு அழகே வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. பவன் சார் கதை சொல்கிறது, நானே அந்த கதை சொல்லும்போது அந்த கேரக்டருக்குள்ளே வாழ்ந்துட்டு இருந்தேன். அவர் கதை சொல்ல லைக் நான் அழுதுட்டு இருந்தேன். ஒரு சீன்லலாம் வந்து நானே அழுதுட்டேன். அவ்வளோ அழகாக சொல்லியிருந்தார். கதை சொல்லும் போதே வந்துட்டு ஓகே சார் நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இதில் எனக்கு காஸ்ட் பண்ணதில். அண்ட் நடித்ததில் வந்து சாந்தி கேரக்டர் வந்துட்டு ஒரு அருவியில் விழுந்த இலை மாதிரி தான். அப்படியே வந்து பொண்ணுங்க வாழ்க்கையோ பொதுவாக அப்படி தான் இருக்கும். சாக்ரிஃபைசஸ் நிறைய இருக்கும், மேடு பள்ளங்கள் நிறைய இருக்கும். அது வந்து நம்மளுக்கு அது சாக்ரிஃபைஸ் தான் தெரியாது, ஒரு சாய்ஸே இருக்காது நம்மளுக்கு. அதுதான் வந்து ஒரு ஆப்ஷன், அவ்வளோதான், இந்த முடிவு தான் எடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி சாந்தியோட கேரக்டர் வந்து ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லாக, ரொம்ப வந்துட்டு உருக்கமாக, நிறைய சோகங்கள் உள்ளே இருந்தாலும் அந்த சிரிப்பு ஒன்று, பொன் சிரிப்பு ஒன்று இருக்குல்ல, அதை வச்சுக்கிட்டு வந்து நடக்கிறது வந்து எனக்கு அந்த கேரக்டரைசேஷன் ஒன்று சொல்லும்போது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். இதில் நடிச்சிருக்க காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. கனாரவி லைக் முக்கியமாக சொல்ல, நான் வந்து ரொம்ப ரசித்தேன் அவரோட நடிப்பு. நான் நேரில் பார்த்து நடிக்கும்போது எப்போவுமே ஆக்டருக்கு நம்ம நடிக்கிறோம் அப்படின்னா கூட நடிக்கிறவங்க ரொம்ப ரொம்ப முக்கியன்ற மாதிரி, எனக்கு வந்து அவர் பயங்கரமாக நடிக்கிறாரேப்பா, நம்ம வந்து இன்னும் 2 பிட்டு சேர்த்து போடுவோம் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு நான் வந்துட்டு பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் ஒரு சின்ன சின்ன நுணுக்கங்களுமே வந்து டைரக்டர் சார் வந்து எனக்கு வந்து இதில் சொல்லி கொடுத்து நடிக்க வச்சார். இந்த சாந்தி கேரக்டர் இந்த லைன் நம்ம இந்த கோட்டை தாண்டி இப்படி போயிடக்கூடாது, அந்த கோட்டை தாண்டி கீழேயும் போயிடக்கூடாது, அந்த கோட்டில் தான் இருக்கணும், இல்லைன்னா தப்பாயிடும். ஏன்னா கண்ணாரவிக்கு வந்துட்டு நான் என்னோட எக்ஸ் லவராக நடிச்சிருக்கேன். ஸோ சஞ்சீவ் சாருக்கு வந்து நான் ஒய்ஃபாக பண்ணியிருக்கேன். ஸோ அந்த லைன் வந்து பேலன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணுமா, ரொம்ப தப்பாகவும் போயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அது வந்து டைரக்டர் சாருக்கு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கிரெடிட் சொல்லணும். ஏதாவது சின்ன சிரிப்பாக இருக்கட்டும், அந்த கண் அசைவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து சின் டவுன் பண்ணி பேசுகிறதா இருக்கட்டும், எல்லாமே கொஞ்சம் குட்டியாக நோட் பண்ணி எல்லா நியூவன்சஸும் நோட் பண்ணி எடுத்திருக்காரு. அவரோட எஃபர்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க் தான் வந்து வேடுவன் வந்து இவ்வளோ அழகாக வந்திருக்கு. அண்ட் சஞ்சீவ் சார் பற்றி சொல்லி ஆகணும். அவர் கூட நடித்ததில் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அப்படின்னா ஒரு சீனியர் ஆக்டர் நம்ம வந்து முன்னாடி நான் வந்து சீரியலெல்லாம் பார்த்துட்டு இவ்வளோ பெரிய ஒரு ஆக்டர் கூட வந்துட்டு நம்ம வந்துட்டு நடிக்கிறோம், முன்னாடி நின்று நடிக்கிறோம் அப்படின்ற போது நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருந்தேன். அண்ட் லைக் அவரை நம்ம வந்து போயிட்டு கேட்க முடியாது, நான் பயந்துட்டு இருந்தேன், சரி நம்ம பேசலாமான்னு. ஆனால் அவ்வளோ ஸ்வீட்டாக பேசினார், அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாரு. ஒரு சின்ன சின்ன நுணுக்கங்கள் லைக் அவர் என்னென்ன பண்ணுறாரு, நடிக்கும்போது என்னென்ன பண்ணுறாரு அப்படின்றதெல்லாம் வந்துட்டு நான் பார்த்து நோட் பண்ணி ஓகே இப்படி இருக்கணும், அப்படி பண்ணணும், ஓகே கேமராவோட டெக்னிக்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாமே நான் கற்றுக்கிட்டேன் அவர்கிட்ட. ரொம்ப தேங்க்ஸ் சஞ்சீவ் சார். அண்ட் லாவண்யா வந்துட்டு நானும் எனக்கும் அவங்களுக்கும் காம்பினேஷனே இல்லை. பட் ஆனால் வந்து ஒரு நாள் சந்தித்தோம், அவங்க தனித்தனியாக தான் இருந்துச்சு, பட் லைக் ஒரு நாள் சந்தித்தோம். ஆனால் என்ன கேரக்டர் அவங்க ஃபுல்லாக பண்ணுறாங்கன்றது பவன் சார் சொல்லி எனக்கு தெரியுமே தவிர, இன்றைக்கி நான் பார்த்ததில் வந்துட்டு அவ்வளோ அழகாக அந்த ஹவுஸ் ஒய்ஃப் கேரக்டராக இருந்தாலுமே எவ்வளோ சப்போர்ட்டிவாக, எவ்வளோ லைக் நான் ரொம்ப ரசித்தேன் லாவண்யாவோட கேரக்டர். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க லாவண்யா. அண்ட் ரேகா நாயர் மேம்
மேம் வேற லெவலில் பண்ணியிருந்தீங்க மேம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உங்களோட கேரக்டர். அவ்வளோ லைக் இன்னொரு நான் வந்து டக்குன்னு எனக்கு வந்து சொர்ணாக்காலாம் ஞாபகம் வந்துட்டாங்க. அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க அந்த கேரக்டர். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் கருப்பு அண்ணா வந்து சொல்லி ஆகணும், அவ்வளோ நல்லா நடிச்சிருந்தார். எனக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்தா அவரோட நடிப்புமே. ஒரு கேரக்டருமே இந்த வேடுவனில் வந்து ரொம்ப யூனிக்காக, ரொம்ப இந்த கதையுமே பார்த்திங்கன்னா ரொம்ப லைக் ஒரு நார்மல் ஸ்டோரி மாதிரி இல்லாமல் ஒரு புது கண்ணோட்டத்தில் வந்து எடுத்திருக்காங்க. அதனாலே எனக்கு வந்து இந்த கதையை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் வந்துட்டு பார்த்துருப்பீங்க, உங்களுக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்துட்டு October 10th ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த வெப் சீரிஸை வந்துட்டு நீங்கள் இன்னும் நல்லா சப்போர்ட் பண்ணி மக்களுக்கு கொண்டு போகணுன்னு ஆசைப்பட்றேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். அண்ட் பிரசன்ட் மீடியாவுக்கு உங்களுக்கு ஒரு தனி வணக்கம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஃபஸ்ட்டு எனக்கு யாரை தேங்க் பண்ணுறதுனே தெரில. நான் பண்ணுற ஒரு விஷயத்துலையும் ஜீ என் கூட இருக்காங்க. நான் வந்துட்டு எனக்கு நடிப்புனா என்னன்னே தெரியாமல் மாடலிங்கில் இருக்கும்போது நான் ஃபஸ்ட்டு பண்ண ப்ராஜெக்ட் வந்து வெப் சீரிஸ்லாம் வந்த புதுசு. ஃபஸ்ட்டு வெப் சீரிஸ் நான் வந்துட்டு ஜீயில் பண்ணேன், சிங்கப்பெண்ணே. அதில் ஒரு சின்ன ரோல் பண்ணேன். அதுக்கு பவன் சார் தான் அதுலேயும் டைரக்டர். அப்போ எனக்கு பவன் சார் தெரியாது. அண்ட் மைக்ரோ ட்ராமா பண்ணும்போதும் ஜீ புல்லட் ஆப்பில் தான் என்னோடய ஃபஸ்ட்டு மைக்ரோ ட்ராமா பண்ணுறேன். அண்ட் என்னோடய ரியாலிட்டி ஷோ வந்து ஜீயில் தான் ஃபஸ்ட்டு பண்ணுறேன். சூப்பர் குவீன்ங்கிற ஷோவில் தான் நான் டெலிவிஷனுக்கு அறிமுகம் ஆகிறேன். அதுக்கப்புறம் தான் நான் அடுத்தடுத்த சீரியல் எல்லாமே பண்ணேன். ஸோ என்னோடய லைஃப்பில் முக்கியமான போர்ஷன் ஜீ இருக்காங்க. அண்ட் ப்ரொடியூசர் சாருக்கு ஒரு ரொம்ப பெரிய நன்றி. நான் அவரை ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு நாள் தான் பார்த்தேன். அண்ட் எனக்கே 2 நாள் தான் மொத்த ஷூட்டிங் இருந்துச்சு. எனக்கு என்னென்னா, ஓகே ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் ரோல் சொல்கிறாங்க. நான் வந்துட்டு டோட்டலாக பவன் சார் தான் நம்பினேன். எனக்கு வந்து கதை சொல்லும்போது நான் இன்னைக்கு வரைக்கும் நான் ஃபுல் கதை கேட்கவே இல்லை. அவர் வந்து வெண்ணிலா கேரக்டரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணார். இந்த மாதிரி உன் ஹஸ்பண்ட் வந்துட்டு அண்டர் கவர் காப் அதெல்லாம் சொல்லிட்டு இப்படி ஒரு உலகம் இருக்குமா, ஆனால் என்னன்னாலும் வெண்ணிலா கிட்ட வந்து சொல்லுவாங்க, இதுதான் எனக்கு சொன்னார். சரி ஓகே, நமக்கு தெரிஞ்ச டேரக்டர் கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல விஷயம் தான் பண்ணுவார் அப்படிங்கிற ட்ரஸ்ட் எனக்கு அவர் மேலே இருந்துச்சு. சார் நான் நிஜமாக சொல்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து சார். நான் வந்துட்டு டப்பிங் பண்ணலை. ஸோ அதனால நான் வந்துட்டு உங்கள் கூட உட்காந்தா நானும் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்க்குறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எப்பவுமே எனக்கு ஒரு பிடிச்ச ஆர்டிஸ்ட் இல்லை இந்த படம் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா நான் ட்ரெய்லர் பார்க்க மாட்டேன். ட்ரெய்லரோ டீசரோ எதுவுமே பார்க்க மாட்டேன். அந்த ஆர்டிஸ்ட் மேலே, அந்த ப்ரொடக்ஷன் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு தான் நான் படம் பார்க்க போவேன். அது என்னோட ஒரு பாலிசினே கூட வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் போயிடும்ல. ட்ரெய்லர் நம்ம இது பார்த்தோமே, இது வரல அப்படின்னு நம்ம யோசிப்போமேன்னு சொல்லிட்டு நான் பார்க்க மாட்டேன். அந்த மாதிரி நான் வந்துட்டு வேடுவனோட ட்ரெய்லர் மட்டும்தான் பார்த்தேன். எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது. ஆடியன்ஸாக பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு மாதிரி மன நிம்மதியாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்ச கதைகள் உங்களுக்கு எல்லாத்துக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நல்ல கதைகள் நீங்கள் 100% சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். மிக்சிங் பண்ணுறக்கு ஆள் இல்லைக்கா. அனைவருக்கும் வணக்கம். சஞ்சீவ் கிட்டேருந்து ஒரு ஃபோன் வந்துச்சு. அவர்கிட்டருந்து ஃபோன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் நட்பில் ஒரு 5 தடவை தான் வந்திருக்கோம். அந்த 5 தடவையும் ஒரு ஷாக்கான ஒரு விஷயத்துக்காக தான் கூப்பிடுவார். எங்கடா இருக்க? வண்டி ஓட்டிகிட்ருக்கேன். நடிச்சிட்ருக்கியா? நடிச்சிட்ருக்கேன். எங்கே இருக்க? சென்னையில் தான் இருக்கேன். சரி. அதுக்கப்புறம் ஒரு 1 மந்த் கழித்து பவன் சார் கால் பண்ணார். ஏன்னா பவன் சார் கூட நான் சீரியல் ஒர்க் பண்ணியிருக்கேன். என்னடா? சொல்லுங்க சார். எப்போன்னா சென்னையில் இருக்கியா? இருக்கேன். ஆஃபீஸ் வா, லொக்கேஷன் அனுப்புனாரு. அதுக்கப்புறம் ராஜேஷ் தான், எங்கய்யா லொக்கேஷன் அனுப்புனா நம்பர் இருக்காது, நம்பர் அனுப்புனா லொக்கேஷன் இருக்காதுன்னு சொல்லி ராஜேஷை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் எனக்கு ரொம்ப லேட் ஆச்சு. ஸோ 1 வீக் கழிச்சு போனேன். அவர் நினச்சி என்னை கூப்பிட்டது ஒரு கேரக்டரு. அதுக்கப்புறம் என்னை நேரில் பார்த்ததுக்கப்புறம் கொடுத்த ஒரு கேரக்டரு. சரக்கு அடிப்பியான்னு கேட்டார். பழக்கம் இல்லை சார் அப்படின்னு. ஆனால் சரக்கு அடிக்கிற மாதிரி நல்லா நடிப்பேன் சார்னு சொன்னேன். கொக்கோ கோலா கொடுத்தாங்க. கொக்கோ கோலா பெப்சி எல்லாம் நான் குடிக்க மாட்டேன்னு. வரக்காப்பி கொடுத்தாரு. சார் வரக்காப்பி வந்து சூடாக இருக்குது, சரக்கு அடிக்கிற மாதிரி வராதே என்ன. ஸோ அவரை நான் தான் கொடுமைப்படுத்தினேன். ஷார்ட் அப்படின்னு ரெடி பண்ணதுக்கப்புறம் கேமராமேன் சார் வந்து நல்லா பக்கத்தில் வந்து பார்ப்பாரு. ஓகே போயிடலாமா அப்படின்னு கேட்பாரு. அதுக்கப்புறம் முடிச்சதுக்கப்புறம் தான் டப்பிங்கில் சொன்னார், சூப்பராக வந்திருக்கு ரேக்கா அப்படின்னாரு. பத்தலைன்னு கேட்டீங்க, இப்போ என்னையே மிரட்டுறேன்னு சொன்னீங்க அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் திடீர்னு கௌஷிக்கிட்ட இருந்து ஒரு கால் வந்துச்சு. ஸோ எனக்கு அதுக்கப்புறம் தான் இந்த டீம், இவ்வளோ பெரிய டீம்னு நான் இன்னைக்கு தான் எல்லாரையுமே நான் நேரில் பார்க்குறேன்.
தேங்க்யூ சஞ்சீவ். தன் கூட இருக்கிறவங்க எப்பவுமே நல்ல ஒரு இடத்துல வச்சு பார்க்கணும், உயர்த்தி பார்க்கணும் அப்படின்னு சக நடிகர்களுக்கு இருக்காது. அப்படி ஒன்றோ ரெண்டோ பேர் இருக்காங்க. அதில் வந்து பிரதரா, நல்ல ஒரு ஃப்ரெண்டாக நான் அவரை எப்பவுமே மதிக்கிறேன். பவன் சார், எவ்வளவோ கேரக்டர்ஸ் நீங்கள் எடுத்த டிரெக்டராக எடுத்த நிறைய கதைகளில் நிறைய கதாபாத்திரங்கள் உங்ககிட்ட இருக்குது. ரொம்ப கண்டினியூவாக இப்போ சீரியல்ஸ் எல்லாம் நான் பண்ணலினாலும் உங்கள் மனசில் நான் வந்ததுக்கும் தேங்க்யூ. வேடுவன் ஹீரோ, அவர் வந்து என்னோட டப்பிங்கில் தான் பார்த்தாரு. அதாவது அவர் ஒரு என்ன சொல்கிறது, சாகித்ய அகாடமி, ஆஸ்கார் வாங்கக்கூடிய ஒரு நடிகன். ஸோ ஃபென்டாஸ்டிக் ஆக்டர். நல்ல நடிகர்களை நம்ம கொண்டாட மாட்டோம். இதே ஒருத்தர் வந்து டெல்லியிலையோ அல்லது அமெரிக்காலேயோ பண்ணோம்னா நம்ம அதை பற்றி எழுதுவோம், நம்ம ஊரில் எழுத மாட்டோம். ஸோ சூப்பராக பண்ணீங்க மொழி. ரொம்ப நல்ல ஒரு நடிப்பு. ரொம்ப நாள் கழிச்சு, ஏன்னா நான் சீரியல்லாம் பார்க்குறதில்ல, படம்லாம் பார்க்கறதுனால சஞ்சீவோட ஆக்டிங் வந்து ஆக்டிங்காக இல்லை, ரியலாக இருக்குது. ஸோ இந்த டீமுக்கு ரொம்ப நன்றி. டீம் எல்லாம் சேர்ந்து என்னை ஃபைனல் பண்ணி என்னை கூப்பிட்டதுக்காக நன்றி. ஊடக நண்பர்களுக்கும் ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. நல்ல வெப் சீரிஸ், தயவுசெய்து நல்ல இடத்துல கொண்டு போய் சேர்த்துங்க அப்படின்னு தான். தேங்க்யூ ஸோ மச். இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ் அண்ட் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் ஃபஸ்ட்டு நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு எல்லாமே ஆரம்பிக்கிறதுக்கு. இருந்தாலும் இவ்வளோ பொறுமையாக இருந்து எங்களை சப்போர்ட் பண்ணோங்கிறதுக்காக வந்திருக்கீங்க, இங்கே இருந்திருக்கீங்க இவ்வளோ நேரம். ஸோ அதுக்காக ரொம்ப நன்றி. மேடையில் வந்திருக்கும் பெரிய ஜாம்பவங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த தருணத்தில். என்னென்னா, வேடுவன் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் வந்து எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு டைரக்டரும் கௌஷிக் சாரும் தான் காரணம். கௌஷிக் சார் ரொம்ப 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 வருஷமாக நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ கௌஷிக் சார்னு இந்த மேடையில் அப்படி தான் சொல்லணும், அதனால் சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆக்சுவலாக கண்ணா வந்து சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டார். அதாவது எல்லா டெக்னீஷியன்ஸும் சரி, எல்லா காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டாரு. தேங்க்யூ ஸோ மச் கண்ணா. உண்மையிலேயே கண்ணா பற்றி சொல்லணும்னா ஒரு அருமையான ஒரு நடிகர். அதாவது நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு கிடச்சிருக்காங்க, தமிழ்னு சொல்ல முடியாது, சவுத் இண்டியன் இண்டஸ்ட்ரிக்கு கிடச்சிருக்காங்கன்னா அது கண்ணா. அவ்வளோ டெடிகேஷன் இருக்குது. அண்ட் இட் வாஸ் அ ப்ளஷர் ஒர்க்கிங் வித் யூ கண்ணா. அண்ட் டைரக்டர், நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வெப் சீரிஸை. நான் எல்லோரும் வெளியில் வந்து ரொம்ப பாராட்டினாங்க, நல்லா நடிச்சிதிங்க சார் அப்படின்னு சொன்னாங்க. நான் பண்ண ஒவ்வொரு அசைவும் டைரக்டர் நடித்து காமிச்சு தான் நான் பண்ணாங்க. நானாக சொந்தமாக எதுவுமே பண்ணலை, அவர் நடித்து காமிச்சார். எனக்கு வந்து இப்படி வேணும் இப்படி வேணும், கையை தூக்குறது, கண்ணை சிமிட்டுறது கூட இல்லை கண் சிமிட்டிங்க 1 more அப்படிங்குவார். ஸோ அது கூட எனக்கு கண் இப்படி பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அது கூட இல்லை கட் 1 more அப்படிங்குவார். அண்டு ஃபஸ்ட் டைம் என் குழந்தைங்க வந்து நான் ரொம்ப அழகாக இருந்தேன்னு சொன்னாங்க. அதுக்கு சீனு சாருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச். இப்போ இவ்வளோ பெரிய குடும்பம் வந்து இங்கே நல்லா இருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் கடவுள் மாதிரி இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சாகர் சார். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சந்துரு சார், சேது சார், விஜய் ராஜேஷ். தேங்க்யூ எவ்ரிபடி. நான் என்ன சொல்கிறது, கண்ணா எல்லாமே சொல்லிட்டாரு. ஸோ கண்ணா சொன்னதே மறுபடியும் சொல்கிறேன், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஒரு மனுஷனோட தலையெழுத்தை முடிவு பண்ணுறது கடவுள்னா, ஒரு ப்ராஜெக்ட், ஒரு சினிமா, ஒரு வெப் சீரிஸ், இதோட தலையெழுத்தை முடிவு பண்ணுறது நீங்கள் மட்டும்தான். ஸோ கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் இருக்குங்கிற நம்பிக்கையோடு இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தயவுசெய்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். நல்ல ப்ராஜெக்ட்ஸ் ஜெயிக்கணும். எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கோம். ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ கௌஷிக், அண்ட் தேங்க்யூ சாகர் சார், அண்ட் தேங்க்யூ எவ்ரிபடி, முகுந்தன் ப்ரோ, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும். மறுபடியும் நான் வந்து உங்கள் டைம் நான் ரொம்ப எடுக்க விரும்பல, ரொம்ப ரிப்பீட் பண்ண விரும்பல. பட் வந்திருக்கிற எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். சாரி, நான் மாஸ்க் போட்டிருந்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஒரு 4-5 நாளாகவே ரொம்ப உடம்பு முடியல. ஸோ அதனால் I don't want to take much of your time. So thank you everybody. Vinisha, Lavanya,
ரவீனா, சின்ன வயசுலேருந்து ரவீனான்னு கூப்பிட்டு ஜீவ ரவீனா வந்து நாங்கள் அதான் அண்ணான்னு தான் கூப்பிடுவோம். ஸோ தேங்க்யூ ரவீனா. அண்ட் ரேகா, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ரோலாக இருந்தாலும் அதை வந்து எவ்வளோ கிறிஸ்பாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ அழகாக நடிச்சிருந்தாங்க ரேகா. ஸோ தேங்க்யூ. அண்ட் இந்த ப்ராஜெக்டோட முக்கியமான இன்னொரு தூண் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மியூசிக் டைரக்டர் விபின் சார், அண்ட் எடிட்டர் சார், அண்ட் மிக்சிங் டோனி சார். எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இது ஒரு கம்ப்ளீட் டீம் ஒர்க் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு ஃபேமிலியாக நாங்கள் வந்து இது ரொம்ப கஷ்டப்பட்டு உங்கள் முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறோம், கொண்டு வந்து கொடுத்துருக்குறோம். ஸோ ப்ளீஸ் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு எப்போவுமே வேணும். தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல். அண்ட் மறுபடியும் சொல்கிறேன், வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கிற நம்பிக்கை இருக்குது, அதுக்கும் சேர்த்து இப்போவே நன்றி சொல்லிடுறேன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. ஹலோ சார், சொல்லுங்க. இந்த 40 பேரை கொண்டவருங்கிறது முன்னாடியே பிளான் பண்ணதா இல்லை இப்போ டைலாகாக சேர்த்ததா சார்? அதே மாதிரி இந்த அரசியல் உண்மை அதெல்லாம் இப்போ உள்ள பாலிடிக்ஸுக்கு இதுவாக இருக்கிற மாதிரி இருக்குது. இல்லைண்ணா, இது வந்து காலகாலமாக எல்லாத்துலேயே இருக்கிற பாலிடிக்ஸில் இருக்கிறது தான். இன்னைக்கு பாலிடிக்ஸில் இல்லை. இல்லை நான் கேட்குறது பாலிடிக்ஸ்னு ஒன்று ஆரம்பிச்சதுலேருந்து இது மாதிரி பல விஷயங்கள் இருந்துகிட்டே தான் இருக்குது. அதெல்லாம் கரெக்டு. 40 பேருங்கிறது தான் எனக்கு கொஸ்டின். இல்லை நாங்கள் ஷூட் பண்ணதை எப்போ நான் முன்னாடியே எடுத்தது தான். ஓகே, அது ப்ரூஃப்ஸும் இருக்கு எங்ககிட்ட. ஓகே சார். அதே மாதிரி நல்லா இருந்தது வெப் சீரிஸ். தேங்க்யூ. அது மாதிரி நீங்கள் சொன்னீங்க எடிட்டரும் அந்த இந்த கருப்பு சட்டை ஒரு கருப்பன் அவரும் உங்கள் கிளாஸ்மேட்னு சொன்னீங்க. அவங்க 2 பேருமே நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. கிளாஸ்மேட் மட்டுமா கிளாஸ் மட்டும் கூட? இல்லை ரொம்ப ஈடுபாடாக ஒர்க் பண்ணியிருக்க மாதிரி இருந்தது. அதாவது படிக்கிறதுக்கு அப்புறம் அவர் கருப்புலாம் இப்போ தான் பார்க்குறேன். படித்ததுக்கப்புறம் ரொம்ப வருஷம் ஆச்சு, காலேஜில் படித்தது தான். அவங்களும் நடிப்பு தொழில் அப்படியே வந்தாங்க. எடிட்டர் அவர் வேலையை பார்த்துட்டு இருந்தார். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அவங்க தேவைப்பட்டாங்கன்னு கூப்பிட்டோம். நீங்கள் மீனாட்சி பேரை சொல்லிட்டதுனால மைக்க பிடுங்க பார்க்குறாரு. இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின். அதாவது சார், இந்த காதலி விஷயம் இருக்குல்ல, எனக்கு அவர் சஞ்சய் அவரை பார்க்குறப்போ இவ்வளோ பெருந்தன்மையான கணவரா அப்படின்னு தோணுச்சு. அந்த மாதிரி என் காதலிகளும் யார்கிட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கல, என் மனைவியும் யாரையும் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கல. அந்த மாதிரிலாம் நிஜத்தில் இருக்காங்களா? இல்லை, இதில் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லியிருக்கோம். என்னென்னா, அவர் பொண்டாட்டியாக அவங்கள நினைக்கல. சரியா? அவங்க வந்து அந்த குழந்தைங்களுக்கு அம்மாவாக தான் இருந்திருக்காங்களே தவிர இவருக்கு ஒய்ஃபாக அவர் இங்கே எங்கேயுமே இருக்கல. ஸோ அப்படி இருக்கிற ஒரு தியாகிக்கு இவர் பெருந்தன்மையாக இருக்கிற தப்பே இல்லைல்ல. அவங்களுக்கு இவரும் விட்டு கொடுத்து போகணும்ல லைஃப்பில். பவன் சார், சாந்திமான்னு தான் கூப்பிடும். பவன் சார் சொல்லுங்கண்ணா. இதில் வந்து ஒரு டைலாக் வருது, மக்களுக்கு ஏதோ நல்லது செஞ்சால் வந்து அவங்கள வந்து இது பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் வருது. அது கொஞ்சம் இதால் அந்த டைலாக் வந்து சஞ்சீவ் சார் வச்சு பேக்ரவுண்டில் பேச வச்சுருக்கீங்க. சஞ்சீவ் சார் விஜய் சாரோடைய நண்பர். அது வந்து விஜய் சாருக்காக வச்ச டைலாக் மாதிரி இருக்க, அது வந்து மனதில் வச்சு எழுதுனதா, இந்தியா எழுதுனதா? இல்லைண்ணா, சஞ்சீவ் சாருக்காக வச்சதில்லை. கமிஷனர் வந்து ஜென்ரலாக சொல்லுவார், நல்லது பண்ணுறவங்கள இங்கே வளர விட மாட்டாங்கன்னு. அது யாராக வேணாலும் இருக்கலாம்ல. இப்போ இல்லை, அது எப்போலேருந்தோ நல்லது பண்ண ஒருத்தன் கிளம்புனான்னா வளர விட மாட்டாங்கங்கிறது தான். அது வந்து கமிஷனரோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான். அது வேறு யாரோட பாயிண்ட் ஆஃப் வியூ கிடையாது. கௌசிக் சார். எஸ் சார். பொதுவாக பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து இப்போ எல்லாமே ட்ரெண்டிங் மாதிரி இங்கிலீஷ் அந்த மாதிரி தான் வைக்கிறாங்க. பட் நீங்கள் வந்ததுக்கப்புறம் முழுமையாகவே ஜி தமிழ் அப்படின்னு வச்சது தமிழில் தான் டைட்டிலே கொடுக்குறாங்க. நீங்களா சஜஷன் பண்ணுறீங்களா இல்லை அவங்கக்கிட்டேருந்து வாங்குறீங்களா தமிழில் தான் வைக்கணும்னு? இல்லை சார், இதுக்கு ஃபஸ்ட்டு இருந்தது ஒரு இங்கிலீஷ் பேர் தான். ஸ்கிரிப்டாக வரும்போது என்கவுண்டர்னு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நான் இங்கே சேர்ந்து 5 வருஷம் ஆச்சு. ஃபிங்கர் டிப்பு, அதுக்கப்புறம் இன்னொரு ப்ராஜெக்ட் மட்டும்தான் இங்கிலீஷில் டைட்டில் வச்சோம். எதுக்கு நம்மளுக்கு வந்து இங்கிலீஷில் டைட்டில்? தமிழில் வந்து நம்மளுக்கே தெரியாத எவ்வளோ வார்த்தைகள் இருக்குது. செங்கலம்னு வச்சோம். நிறைய பேர் கேட்டாங்க செங்கலம்னா என்ன. ஸோ அந்த செங்கலம்னா என்ன அப்படின்ட்டு கேட்குறதுக்கு நம்ம வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கோம் இல்லையா. இப்போ வேடுவன் அப்படின்னோடனே நிறைய பேருக்கு தெரியல. ஹண்டர், அதாவது முருகன் ஹண்டிங்க்கு போகும்போது அவருக்கு ஒரு நேம் வந்து வெடுவன்னு இருக்குது. அது வந்து செய்யோன்னு இருக்குது. அதோட ஈக்குவலண்ட்டாக வந்து நம்ம வெடுவன்னு வச்சோம். செய்யோன்றது வந்து அந்த கேரக்டரு. ஆனால் அவர் வந்து வெடுவனாகவும் நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்றதுக்காக வெடுவன் அப்படின்னு வச்சோம். ஏன்னா அதுக்கு ஹண்டர் அப்படின்ற ஒரு மீனிங் இருக்குது. ஸோ இவ்வளோ வந்து நம்மளோட அந்த தமிழை பற்றி நம்ம எவ்வளோ பெருமையாக இருக்கணும் நம்மளோட லாங்குவேஜை பற்றி. உலகத்திலேயே ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட், இன்ஃபேக்ட் த ஓல்டஸ்ட் லாங்குவேஜஸ் அப்படின்னு கூட லாங்குவேஜ்னு கூட நம்ம சொல்கிறோம். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து நம்மளோட ஷோக்கு தமிழில் பேர் வைக்காமல் வேறு யார் வைக்க போகிறாங்க?
இல்லையா? ஸோ அதனால தான் எல்லாமே தமிழில் மாற்றி நிறைய இங்கிலீஷ் டைட்டில்ஸ் வர்றது எல்லாத்தையுமே தமிழில் வேணும்னே உட்காந்து நாங்கள் வந்து இன்ஃபேக்ட் முக்குந்தோட உட்காந்து இதுக்கு தமிழில் டைட்டில் கொண்டு வாங்க, தமிழில் டைட்டில் கொண்டு வாங்க அப்படின்னு நம்ம பேசும்போது ஏதாவது ஒன்று ஸ்ட்ரைக் ஆகும், அது ஒன்று கேட்சியாக இருக்கும். ஸோ அது வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைரக்ட் சார், இந்த வெப்சைட்ஸில் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கண்ணா, ஹீரோ வந்து 4 படம் ஃப்ளாப் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் தான் இந்த படம் ஹிட்டு கொடுக்குறாரு. ஆமாம், கொடுக்கும் போதே கடைசியாக சொல்கிறாரு நான் இனிமேல் நடிக்க மாட்டேன்னு. இப்போ இருக்க நடிகரும் அதேமாதிரி தான் உச்சத்தில் இருக்க, நான் வெளியில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ சேர்த்து வச்சு இதை எடுத்திருக்கீங்களா? அதில் அவங்க நண்பரை வேற நடிக்க வச்சுருக்கீங்க. இல்லை இருக்கிறதுனால சேர்த்துருக்கீங்களா? இல்லை அப்படிலாம் யோசிக்கல. என்னன்னா ஃபஸ்ட்டு சொல்லும்போதே தொடர்ந்து 4 படங்களை ஃப்ளாப் கொடுத்தாரு, அப்படி தான் சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி அவரும் ஹிட்டு கொடுத்தவர் அப்படின்னா அது அந்த கதைக்கான ஒரு இதுவாக தான் போனோம். சார் டேரக்டர் சார் சொல்லுங்கண்ணா, அந்த ஃபஸ்ட்டு வீரமணியுடைய லைஃப்பை தான் எடுத்துருக்கீங்களா? பீச்சில் ஷூட் பண்ணுறேன். இல்லைண்ணா, அதே நடந்தது அப்படியே. இந்த கதை ஃபுல்லாகவே நம்ம ஒரு விஷயம் தான் சொல்கிறோம். என்னென்னா உண்மை யாரும் நம்புறதில்ல, எல்லாரும் எதை நம்புகிறாங்களோ அதான் உண்மை. எல்லாரும் எதை நம்புகிறோம், நம்ம கிடைக்கிற நியூஸஸ் தானே. ஆமாம், அது எந்த ரூபத்தில் வந்தாலும் அந்த நியூஸை நம்பி தான். இப்போ ஒரு நியூஸை 10 பேர் நம்புறதுக்கும் 10,000 பேர் நம்புறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. 10,000 பேர் நம்பினா அது உண்மையாக ஆரம்பிக்கும், அது பதிவாயிடும், அது அப்படியே வரலாறு ஆகிடும். சரி, இப்படி தான் நம்ம எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அது மாதிரி நியூஸ்லேருந்தே எடுக்கணும். நம்ம கேள்விப்பட்ட விஷயங்களை ஞாபகப்படுத்துறதுக்காக தான் நம்ம கேள்விப்பட்டது தான் அது. ஓகே, அது கரெக்டு தான். அது அப்புறம் அந்த ஆர்டிஸ்டில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தீங்களா? அந்த கதையை சொல்லும்போது நடிகர்கிட்ட வந்து ப்ரொடியூசர் சொல்லுவார்ல, அந்த நடிகர் கதையெல்லாம் மாற்றாமல் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? ஆனால் அது ப்ரொடியூசர் பாயிண்ட் ஆஃப் வியூனா, ப்ரொடியூசர் அவங்களுடைய உணர்வு அப்படியே சொல்லியிருக்கீங்களா? அது நீங்கள் ப்ரொடியூசர்ட்டு தான் கேட்கணும். டைரக்டர் சார் சொல்லுங்கண்ணா. சாரி, கொஸ்டின் சார். ஒவ்வொரு கேரக்டருமே நீங்கள் சூஸ் பண்ணுறது மாஸ்டர் ஸ்ட்ரோக். தேங்க்யூண்ணா. கண்ணா ரவி, நான் வந்து ஒரு ராஜேஷ் கண்ணாவை பார்க்குறேன், சூப்பர் ஃபியூச்சர். அப்புறம் வினுஷாவோட கேரக்டர் அண்ட் இந்த ஈஸ்வரி ராவோட மெச்சூரிட்டி ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் சூப்பர். தட் இஸ் சேயிங் அ டால் ஆர்டர். பட் அவ்வளோ தூரம் பண்ணாங்க. லாவண்யா இஸ் அ வெரி ஸ்வீட் கேர்ள், நம்ம சிஸ்டர், எனிபடி சிஸ்டர். ஒரே ஒரு சின்ன ஒரு இதுனா, அந்த இவங்க வீட்டுக்கு அழைச்சின்னு போகிறாங்க இல்லையா வினுஷா, இவங்களை முடிய கண்ணாவை, அப்போ வந்து தெரிஞ்சுடுறது யார் வீட்டுக்கு. அந்த போஸ்டர் நீங்கள் காமிக்கிறீங்க, ஆதியோட போஸ்டரும் அந்த ஹென்ச்மேன் வந்து ஒரு குரூப்பாக 4 பேர் போவாங்க. That could have been, that suspense could have been retained for 2 more minutes. என்னோட சின்ன ஒப்பீனியன். அது நம்ம ட்ரெய்லர்லயே சொல்லிட்டோம். நான் ஹஸ்பண்ட் அதுக்கு மேல ஒண்ணுமே இல்லையா? ஆல்ரெடி டோல்ட். கிரேட் ப்ராடக்ட் சார், and please do more such. சஞ்சய் சார், இங்க சார் சஞ்சய், ஒரே செகண்ட். சார் கேட்ட இதுக்கு வந்து இன்னொரு கருத்து ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். நானும் ஒரு காலத்தில் நடித்தவன் தான், நானும் கேள்வி கேட்டவன் தான். இன்ஃபேக்ட் நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்சிடெண்ட் சொல்லணும்னு நினச்சேன். ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ரொம்ப ஜஸ்டிஃபைபிளாக ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்டாங்க அப்படின்னா அதை காது கொடுத்து கேட்கணும். ரொம்ப 2 நாள் முன்னாடி நடந்த விஷயம் சொல்கிறேன். கண்ணா ரவி வந்து ஒரு விஷயம் எங்ககிட்ட ஒரு டவுட்டு கேட்டார். எங்களுக்கு அது நியாயமாக பட்டுச்சு, அதை நாங்கள் மாற்றினோம். அந்த மாதிரி ஒரு விஷயம் ஒரு நடிகன் கேட்கும்போது கண்டிப்பாக மாற்றலாம். சும்மா ஏதாவது எனக்குன்னு இப்படி வெய்ய, எனக்குன்னு அப்படி வெய்யின்னு கேட்கும்போது தான் பிரச்சனை வருது சார். சஞ்சீவ் சார், சார் நீங்கள் மேடையிலே வந்து ஒரு ஃபீல் பண்ணீங்க, நீங்கள் ரொம்ப நல்ல நடிகர் சரிங்களா, எல்லாத்துக்குமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிற ஒரு நடிகர். ஆனால் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்து தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ வந்து ஜிஏ வந்து உங்களை எடுத்திருக்காங்க, படம் வந்து சூப்பராக வந்திருக்கு, நீங்களும் நல்லா நடிச்சிருக்கீங்க, அதில் பார்த்தீங்கன்னா அப்படி விஜய் மாதிரியே வர்றீங்க. சரி, இது உங்களுக்கு எப்படி தோணுது? நீங்கள் சொல்கிறது கரெக்டு தானே. இத்தனை வருஷம் வந்து நடித்தோம், வந்து ஒரு ஓகே டிவியில் ஒரு நல்ல பேர் கிடச்சிது. பட் நம்ம எல்லா நடிகரும் நான் நினச்சிட்டு வருது வந்து சினிமாவில் நடிக்கணும், அந்த மாதிரி பெரிய ஸ்க்ரீனில் இருக்கணும் தான். அதுக்கு உண்டான ரெக்கக்னிஷன் இது வரைக்கும் கிடைக்கல. இனிமேல் கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. நீங்களாம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா வளரலாம், அவ்வளோதான். சார் சஞ்சய் சார் அது மாதிரி பேசுகிறப்ப ஒரு 5-6 நாளாக உடம்பு சரியில்லை. ஆமாண்ணே. உடம்பா மனசா? ஏன்னா உங்க நண்பர் வந்து ஒரு இக்கட்டான ஒரு சூழலில் இருக்கிறாரு. அவர் பண்றது சரியா தப்பாங்கிற மனநிலையில் இருக்கீங்களா இல்லை என்ன? ஏன்னா எல்லாருக்குமே வருத்தமும் இருக்கு, அவர் மேலே அனுபவமும் இருக்கு. நீங்கள் சொன்னது ரெண்டுமே கரெக்டுண்ணே. மனசும் வருத்தமாக இருக்குது, உடம்பும் சரியில்லை தான். மனசு வருத்தம் வந்து அங்கே இறந்தவங்களுக்காக தான். என்ன இருந்தாலும் அது ஒரு மிகப்பெரிய இழப்பு தான். அதான் விசாரிக்கிறாங்களே, விசாரிச்சு என்ன உண்மை
என்ன உண்மைங்கிறது வெளில வரட்டும். அது வரைக்கும் நம்ம அதை பற்றி பேசுகிற அளவுக்கு எனக்கு அந்த இடத்துல இல்லாதனால எனக்கு அவ்வளோ நாலேஜ் இல்லை. ஸோ எனக்கு தெரியாது. விசாரிக்கிறாங்க, கரெக்டாக விசாரித்து எல்லாம் உண்மையாக வெளில வரும்னு நம்புகிறேன். படத்துலேயே வந்து கில்ட்டியாக இருக்குது ஒரு என்கவுண்டர் பண்ணதை. பட் ஆனால் இது 41 பேர் இறந்துருக்காங்க, அது கில்ட்டி யூஸ் பண்ணாரா? ஏன்னா மக்கள் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க என்ன வாயே திறக்காமல் இருக்காருன்னு சொல்லிட்டு விஜய் அவர்களை. நீங்கள் உங்ககிட்ட ஏதாவது ஷேர் பண்ணியிருக்காரா? இல்லை நீங்கள் கில்ட்டியாக இருக்கிறீங்களா? என்னடா அவன் பேசாமே இருக்கான்னு? இந்த கதையை பற்றி பேசுவோண்ணா. நீங்கள் அதான் சொன்னல, நீங்கள் கேட்குறதுக்கெலாம் வந்து எனக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை, நம்ம அங்கே இல்லை, அதனால நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா அவருக்கு என்னென்ன பயம்? கரெக்டான நேரம் வரும்போது பண்ணுவாரா இருக்கும். சார் டைரக்டர் சார், அது மாதிரி படம் வெப் சீரிஸ் ரொம்ப நல்லா இருக்குது. சில இடங்களில் டயலாக் வந்து இன்னும் கொஞ்சம் மெச்சூர்டாக, என்னென்னா மெயினாக அந்த கமிஷனரும் கண்ணா ரவி சாரும் பேசிக்கிறாங்கல்ல. அதாவது அவர் போயிட்டு இன்னைக்கு நைட்டு ஹெட்லைனில் வரும் சார்னு. ஆக்சுவலாக பத்திரிகைங்க டிவிக்கெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கொடுத்தா தான் ஹெட்லைனு. அப்போ கமிஷனருக்கு தெரியாமல் எப்படி எங்களுக்கு தகவல் வரும்? அதை அப்படி பார்க்கக்கூடாது. என்னென்னா ஒரு படம் எடுக்கும்போது கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி பண்ணுவாங்கல்ல, இது அந்த கதைக்குள்ளே இருக்கிற படம், ரியல் கதை இருக்கிற டைலாக்ல அது இருக்காது. சினிமாவில் சில விஷயத்தை ஹைலைட் பண்ணி பண்ணுறாங்க, ஹீரோயிசத்துக்காக ஏற்றுறாங்க அப்படிங்கிறதையும் இதில் சொல்லியிருக்கோம். ஸோ ஓப்பனாக ஒரு சினிமாவை எப்படி பார்க்கணுமோ அப்படி தான் சினிமாவாக பார்த்தோம். அது சினிமா, அது சினிமாவுக்குள்ளே இருக்கிற கதை அது. மேடம் ரேகா நாயர் மேடம், உங்களுக்கு ஒரு கொஸ்டின் என்னென்னா, நீங்கள் பேசுகிறப்ப சொன்னீங்க நான் வந்து சரக்கு எல்லாம் இது பண்ண எல்லாம் மிக்சிங் அதெல்லாம் கரெக்டாக சொன்னீங்க. ஆனால் சரக்கும் சூடாக தான் இருக்கும். வர காப்பி அளவுக்கு சூடாக இருக்காது, ஆனால் சூடாக தான் இருக்கும். அதை விட்டுருங்க, நான் அதுக்குள்ளார வரல. நீங்கள் இங்கே இருக்கிறவங்களாம் எழுத மாட்டீங்கன்னு சொன்னீங்க. நாங்கள்லாம் எழுதாமலாம் நீங்கள்லாம் தெரியுறீங்க, ஏன் அப்படி சொல்கிறீங்க? இல்லை நல்ல படங்கள் நடித்தா நல்லது எழுத மாட்டேங்கிறீங்க. நீங்கள் எழுதுறீங்க, நீங்கள் எழுதுறதெல்லாம் நல்லதா இல்லையாங்கிறது தான் என்னோட வருத்தம். கண்ணா ரவி சார்கிட்ட கேட்டு பாருங்க, அவரோட ஒரு படத்துக்கும் பாராட்டிகிட்டு இருக்கோம், பேசுகிறேன். இப்போ எழுதுறதை விட்டு பேசுகிறோம். அந்த மாதிரி உங்களையும் நிறைய பேசியிருக்கிறோம். சில பேர் முன்ன பின்ன இருக்கும், அதுக்காக எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்காதீங்க. நீங்கள் நல்லா எழுதினவங்க தான் இந்த மேடையில் உட்காந்துருக்கோம். அதை தான் பவன் சார் செலக்ட் பண்ணியிருக்காரு. இன்னும் நல்லா எழுதுங்கன்னு தான் கேட்குறோம். நன்றி நன்றி. சரக்கு எப்போ அடிப்பீங்கன்னு சொல்லுங்கள், வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். டைரக்ட் இங்கே ஒரு கேள்வி. படத்துல வந்து ஆதிநாதன் இருக்கார்ல, வில்லன் இருக்கார் இல்லையா? ஆமாம். அவர் வீட்டை காட்டும் போது வந்து மருது சகோதரர்கள் போட்டா காட்டுறீங்க. அது மருதுபாண்டிபுரம்னு பேர் வச்சதுனாலண்ணே. அப்படியா? அதுக்காக தான் மருதுபாண்டிபுரம்னு பேர் வச்சதுனால, சரி இது மருது சகோதரர்கள்ங்கிறது ஒரு சின்ன ஐடென்டிட்டியாக இருக்கட்டுமேங்கிறதுனால வச்சது தான் அது. மற்றபடி எந்த இதுவும் இல்லை. வந்திருந்து சிறப்பு சேர்த்த அனைவருக்கும் அன்பும் நன்றியும். அக்டோபர் 10 ஸ்ட்ரீமிங்